இந்த ஐயா கலைஞர் அவர்களை இந்த ட்ரெயினில் எல்லாரும் சொல்கிறான், திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தார், திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தார் எல்லாம் சொல்கிறான். ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான், வந்தவன் திருடன் என்பதை இந்த நாடு தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த தொடர் வண்டியில் செக் பண்ணுவார்ல டிடிஆர், அந்த அயோக்கிய பையன் ஒழுங்காக இருந்தான்னா இந்த அயோக்கிய பையன் ஆமாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, கதையை முடிச்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்துற ஒரு அயோக்கிய பையனை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ஏங்க நான் மேடை ஏறுக்குள்ளே அடிக்கிறான், மேடை போட்டு இந்த நாட்டினுடைய வர நாங்கள் ஐயோ நாங்கள் உங்களை மாதிரி யாரும் பேசுகிறது கிடையாது. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு நாய் இருக்க, அது பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா வாய் சகிக்க முடியலங்க. அப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள். இந்த கூட்டறிப்பிட்டில் ஒரு பொதுக்கூட்டம் போடுறான், முன்னாடி தம்பிலாம் அடித்தான். கூட்டம் போட்டு ஒரு தம்பி அந்த மண்டல செயலாளர் முனுசாமின்னு ஒரு தம்பி ஏறி பேசிகிட்டு இருக்கான். ஏங்க ஒரு 10 பேர் மேலே வந்துட்டாங்க, நாங்கள் நிற்கிறேன், நான் பேசியே ஆரம்பிக்கலை, ஏதோ மைக்கை பிடிச்சான், மைக்கை உடச்சி போட்டு இருக்கிற ஒளி வாங்கி ஒளிபெருக்கி எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு சண்டை கூப்பிட்றான் எங்களை. இல்லை மானரோசம் உள்ள பயலாக இருந்தால் 50 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறோம், சாதனை செஞ்சுருக்கிறோன்னு பேசு. மைக்கை உடைக்கிறதாடா கருணாநிதி உங்களுக்கு கற்றுக்கிட்டு போனார், சொல்லு பேசுங்கடா. மேடையை போட்டு 50 ஆண்டு காலம் 600 காலத்தில் இந்த மக்களுக்கு மண்ணிற்கு நாங்கள் ஆட்சிய தொண்டு துண்டை தவிர நான் திட்டி விடுவான் போகிறேன். துண்டு அந்த துறைமுருகன் இது பேசிவிட்டான், துண்டை தவிர இவங்களுக்கு ஏதாவது பேச தெரியுமா? துண்டு போடுவான். இவர் இல்லை கலைஞர், தமிழர்களே தமிழர்களே என்னை கரையை தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் வருவேன், நீங்கள் ஏறி எல்லாம் பிரயாணம் செய்யலான்னா. அந்த கட்டுமரத்தில் உங்கள் அப்பன் எங்கள் அப்பன் எல்லாம் சேர்ந்து ஏறினான். சரி இந்த கட்டுமரம் கொண்டு போய் சேர்க்கொன்று நம்ம அப்பவங்களாம் கொண்டு போய் கன்னியாகுமரி கடலில் கவுத்து விட்டுவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அப்போ பிறக்கலை. ஸ்டாலின் எங்கே, அழகிரி எங்கே, மூக்கா தமிழரசு எங்கே, என் பொண்ணு கனிமொழி எங்கன்னு அந்த கட்டுமரத்தை ஏற்றி கோபாலத்துப்புறத்தில் வந்து பெரிய குடும்பம் ஆகி போச்சு. நமக்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு, எங்கள் அப்பா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டார், உங்கள் அப்பாலாம் பண்ணியிருப்பாங்க 45 வயசு மேலே போகலாம், அப்பெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு 2க்கு மேல் வேண்டாம். இப்படி 2க்கு மேல் வேண்டாம் அப்படின்னா அப்புறம் ஒன்றே ஒளிமை அண்ணா முதல் 2 பிள்ளை பற்றி சொன்னான். இவனு தான் இப்போல்லாம் தான் கொன்றும் எங்கள் அப்பா விஷம் கொடுத்து அப்படி பேசுவார் கருணாநிதி பெரியார்னா. எனக்கு ஊட்டு சீமான்னு ஒரு ஆள் பிறக்கலைன்னா நான் எங்கேயாவது 3 வளைவாக நான் கடந்துக்கிட்டு கிடப்பேன். ஞாயிற்றுக்கிழமையாச்சா? உண்மை தம்பி, சிரிக்காதீங்க. சீமான் என்கிற ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறக்காவிட்டால் இந்த முரசு எங்கேயாவது ஒரு டாஸ்மார்க் கடையில் 3 வளைவாக கிடப்பான், நாயும் நரி நக்கிட்டு போகும். சீமா வந்தான் எங்களை காவந்து பண்ணாப்புல. கனிமொழிக்கு பதவி வேணும்னு நேராக டெல்லி போகிறீங்கல்ல, எல்லாருக்கும் பதவி வேணும்னு போகிறீங்கல்ல, தமிழ் மொழிக்கு நீங்கள் செய்த தொண்டு என்ன ஏன் பண்ண முடியாதா உங்களால் கேட்டால்? செம்மொழி, டேய் செம்மொழின்னு இப்போ இல்லை, செம்மொழின்னு அப்பயே எங்கள் மொழி செம்மொழி. நாங்கள் சொல்ல, அமெரிக்கா மொழி ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, உலகத்தில் முன்பு பிறந்த மொழி தமிழ் மொழி சொல்கிறாங்க. உலகத்தில் இந்த மொழிக்கு இணையாக எந்த மொழியும் இல்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் சொன்னதான் கோபம் வந்துடும் உங்களுக்கு. என்ன தமிழ் மொழியுடைய பெருமையை, தமிழ் மொழியுடைய சிறப்பை உலக நாடுகளெல்லாம், உலக நாட்டில் இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கடையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நன்னிப்பசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிர நீரும் இனி என்ன என்பேன் தமிழை என்னுயிர் என்பேன் பாடுறார். நீல மணிசுடர் வானம் அங்கே நிறைய குளிர் வெண்ணிலாவாம், காலை பருதியின் உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம், மாலை சுடரில் முழுகும் நல்ல மலைகள் இன்ப காட்சி மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்த எழுத தரமோ, சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிய முதிரை கட்டி தயிரோடு இலையின் சாரும் நன்மதுரம் செய் கிழங்கும் காணில் நாவில் இழித்திடம் அப்பம் உன்னை வளர்ப்பது தமிழா, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழேன்னு என் பாட்டன் உருக பாடுறான். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்திட்ட நல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் யாம் கண்டதில்லை, நனி உண்டு காதல் தமிழ் நாட்டவர் யாவருக்குமே தமிழ் மீது, தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே, தமிழ் எம்மில் எம்முயிர் பொருளாம் தமிழ் குன்று மேல் நாடெங்கும் இருளான்னு அன்னைக்கே என் பாட்டேன்
பாடி வச்சுட்டு போட்டான். அன்னைக்கே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்த்த நெருங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிலையில் மன்னி அரசு இருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாம்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணி மேகலை வடிவேன்னு வணங்கி பாடுகிற துதிக்கிற என் அன்னை தமிழ் மொழியை வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே. தாழ்ந்திடும் நிலையினில் உன்னை மறப்பேனோ, தமிழன் என்னாலும் தலைகுனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழன்னாய் தோன்றுடன் நீ உயிர் நான் மறப்பேனோ. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நயந்தாயனில் நயந்துவோம் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. முந்தைய நாளில் அறிவும் இல்லாது மொய்த்தனல் மனிதராம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே உயிரே வாழின்னு பாடுகிற என் அன்னை தமிழ் மொழியை நாங்கள் வழங்குகிற தாய்மொழியை அழிக்கலாங்கிறான். ஒளிக்கடலில் முதலாய் உதித்து வந்த பேரலையை கலைக்கடலை நாவினால் கடைய வந்த செவியமுதே, பிறந்த நாள் தெரியாத பேரழகே, பிறமொழிகள் இறந்த நாள் காணனிதம் இளமை பெற்று வந்தவளே, நயந்த மொழிகள் இங்கு நாளாயிரம் இருந்து உயர்ந்தவளே, உன்னை போல் உயர்மையோடு இருப்பவர் யார்? வள்ளினமும் மெல்லினமும் வளமையான இடையினமும் நல்லினமாய் ஒன்றுபட்டு நடக்க வழி செய்தவளே, முதிவயதாய் இருந்தாலும் மோகந்தரும் அழகாலே, புதியவளாய் இருப்பவளே, பூவை போல சிரிப்பவளே, உயர்மொழி நீ, தனிமொழி நீ, உன்னதமாம் செம்மொழி நீ, உயிர்மொழி நீ, மெய்மொழி நீ, உயர்வை தருபவள் நீ, வயதாலும் தித்திக்கு மதுரமே, காலக்கை கொய்தாலும் மரமணத்தில் குறையாத பூமணமே, நில்லாத காற்றைப் போல் நிமிர்கின்ற ஒளியைப் போல் எல்லோருக்கும் பொதுவாயிருப்பவளே, உன்னை நான் உச்சரிக்கும் போதினிலே ஊறுகின்ற வாயதன் எச்சிலும் தேனாகும் இதழ்களும் பூவாகும். 30 ஒளிகளுக்குள் முழு உலகை அளப்பவளே, ஒப்பதே இல்லாத உயர்குரலை பெற்றவளே, வளம் சுழித்து ஓடுகின்ற வாக்கிய நதியே, நலம் செழித்து ஓங்குகின்ற நாணயமே, எம்மொழிக்கு முத்தவளே, எம்மொழியாய் வாய்த்தவளே, செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மார்ந்திருப்பவளே, தேவாரம் தொடுத்தவளே, திருவாசக தேனே, நாவார ஆழ்வாரின் நயங்களிலே ஆழ்ந்தவளே, இயேசு மதத்தார் இந்ததொரு கொள்கையுடன் ஏசா மதத்தை எம் தமிழில் கழித்தவளே, மக்கா மதினாவின் மக்காத கொள்கையுடன் நிக்கா முடித்தவளே, நேய வளர்த்தவளே, உன்னாலே பிறந்தோம், உன்னாலே வளர்ந்தோம், உன்னாலே உலகத்தில் உயர் பெற்று வாழ்கிறோம், அகம் நீ புறம் நீ ஆறுயிரும் நீ, முகம் நீ முகவரி நீ, முடியாத புகழ் நீ என்று பாடுகிற என் அன்னை தமிழ் மொழியை எவன் அழிக்க நினைத்தால் அவனை விடாத, அவனை தூக்கி போட்டு அங்கேயே மீதி விடாத. நாம் அப்படிப்பட்ட வரலாற்று சொந்தக்காரர்கள். டேய், சொல்லுதல்னு ஒன்று இருக்கு. சொல்லுதல் ஒரு வார்த்தை தமிழில். அசைத்தல், அறைதல், அரற்றுதல், இசைத்தல், இருத்தல், இயம்புதல், எண்ணுதல், உண்ணுதல், ஓதுதல், கரைத்தல், கத்துதல், கரைதல், கழுறுதல், குளித்தல், கூறுதல், குளறுதல், குறித்தல், போற்றுதல், புகழுதல், நவிழுதல், நுவழுதல், நொழித்தல், பறைதல், பகிர்தல், பயிர்தல், பண்ணுதல், 40 வகையான சொற்கள் இருக்கு. எந்த உலகத்தில் இருக்க எந்த மொழிக்காவது இருக்கடா? சொல்லு, சொல்லி வா. வாங்க கீவுக்கு, வாங்க வாங்க கீவுக்கு, நம்ம போட்டி போடுவோம். வாங்க எல்லாம் தூக்கிட்டு வா. அவன் பேர் என்ன? எச் ராஜான்னு ஒரு அயோக்கிய பயிருக்கிறான். அவன் வாடா. அந்த எச் ராஜா, இலா கணேசன், இலா கணேசன் ஒருத்தர் இருக்கானான்னு தெரியல. அவன் எங்கள் தம்பி அண்ணாமலை, பாவம் எங்கள் தம்பி அது நின்று அடித்த அடி பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் மட்டும் சொன்னார், சீமான்னு, தம்பி ரொம்ப குதிக்காதரா, நான் தமிழ்நாட்டினுடைய சாகிற வரை நிரந்தர ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பேன், நீ மீடியாட்டர் வேலை பார்க்குறடா, கொத்தனார் இல்லை மேஸ்திரி வேலை பார்க்குறடா பையா, நாளைக்கு அமித்ஷாவும் மோடி நினச்சேன்னா உன்னை தூக்கி ஓர போட்டுருவான்னு சொன்னார். அதே மாதிரி தூக்கி என் தம்பியை கலாச்சிட்டானுவோம். இப்போ எங்கள் மாமா நாகேந்திரனா அவர் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. வாங்கடா, எல்லாம் வாங்க, சமஸ்கிருதம் தூக்கிட்டு வாங்க, உங்களுடைய வரலாறு மொழி பண்பாடு எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்க. எங்கள் வரலாறு மொழி பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, கலாச்சாரம், இலக்கியம், இலக்கணம், புறநானூறு, அகநானூறு, திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவன் 40, கார் 40, களவழி 40, 5 50 எல்லாத்தையும் நாங்கள் தூக்கிட்டு வர்றோம். உட்காந்து பேசுவோம். எங்கள் மொழியை விட உங்கள் மொழி சிறப்பான மொழின்னா நீங்கள் வச்சுக்கங்க, வாங்க உள்ளே வாங்க. ஒன்றுமே இல்லாத நான் தமிழ்நாட்டில் இந்தியாவை முழுவதும் ஒரே மொழி ஆக்கிடுவோம், ஒரே நாடாக்கிடுவோம், ஒரே சட்டியில் பொங்கிடுவோம். அயோக்கிய பயல்ல, வாங்கடா. ஒரு மொழிக்கு 16 சிறப்புகள் இருக்கணும். உலகத்தில் ஒரு மொழிக்கு எத்தனை சிறப்பு இருக்கணும்?
16 சிறப்புகள் இருக்கும். நமக்கு வந்து 16 செல்வம்னு சொல்கிறான்ல. ஒரு மனிதனுடைய வாழ்வியலுக்கு 16 செல்வங்கள்: கல்வி, வீரம், வெற்றி, துணிவு, அகழ்வு, நேர்மை, நுகர்ச்சி, அறிவு, அழகு, அறம், குலம், சுற்றம், வாழ்நாளுங்கிற 16 செல்வங்கள் அப்படி சொல்லணும். அதே மாதிரி நம்ம மொழிக்கு உலகத்தில் 16 சிறப்புகளை கொண்ட ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி தான் இருக்குது. இல்லை நீ எவனாவது சொல்லு, இந்த திமுக காரப்பையில் சொல்லு. அதில் பாரு, திராவிட மாடல்னு எழுதுவான். இது திராவிட மாடல் ஆட்சி. ஓட்டு போகிறதால நம்பாள். ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டோன்னே திராவிட மாடல்னு எழுதுவான். நான் திராவிடன்னு எழுதுறீங்களே, திராவிடங்கிறது வந்து 5 மொழிகள் சம்மந்தப்பட்டு சொல்கிறான். ஆனால் கிடையாது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு 5 மொழி சொல்லுவான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடம் இருக்குன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் என்ன சொல்கிறேன், திராவிடம் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் தெலுங்குலேயே பேசி பாருங்களேன். எங்கள் தேர்தல் வரட்டும், தேர்தல் ஆணையம் அறிவிக்கட்டும், மக்கள்கிட்ட போயிட்டு தெலுங்குலேயே தெலுசு கூசுண்டி இருக்கட்டும், அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. ஏன்னா இருக்கட்டும் சொல்லி கோட்டுக்கிறீங்களே தமிழ்லேயே. அவனோ நான் உண்மையே சொல்கிறேன், சத்தியமாக அந்த மேலே சொல்கிறேன். கலைஞர் பேசும்போது, எப்பா இந்த மாதிரி ஒரு தலைமை எவன்டா படிச்சிருக்க முடியும், எல்லாவற்றையும் சொல்கிறான் ஐயா அப்படின்னு கையெடுத்த காலமெல்லாம் உண்டு, கும்பிட்ட காலமெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த நாட்டில் உள்ள புறம்போக்கெல்லாம் எழுதி வாங்குறதுக்கு இதுக்குன்னே ராவு பகலும் கண்மூடிச்சு படிச்சுக்கிறான்னா. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆமாம் பாரு, அவங்க பேசுவானுங்க பாரு, ஐயோ அது சொல்லி போகிற அந்த 16 சிறப்பு: தொன்மை, முன்மை, எண்மை, உண்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, தனிமை, எண்மை, வியன்மைங்கிற 16 சிறப்பு உலகத்தில் இருக்கிற மொழிகளுக்கெல்லாம் இருக்கிற ஒரே சிறப்பு நம்ம தாய்மொழி தமிழுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், தெலுங்குக்கு இத்தனை சிறப்பு இருக்குது, மலையாளத்துக்கு இத்தனை சிறப்பு இருக்குது, கன்னடத்துக்கு இப்போ சிறப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். இங்கே ஏறிக்கிறது, எங்கள் தோல்லையே உட்காந்துக்கிறது, இங்கே நம்ம தோல்லையே உட்காந்துக்கிட்டு நம்ம மண்டையிலே மிளகா அரைச்சிட்டு, நாங்கள் அதை செய்தோம், இந்தி எதிர்த்தோம், அதை பிடுங்கினோம், இந்த ஆணியை எல்லாம் கழட்டணும், நாங்கள் பிடுங்காத ஒன்றுமே. இன்னுமே நீங்கள் ஒன்றையும் பிடுங்க வேணாம். நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு, சந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு நாடு. இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கா? சட்டம் ஒழுங்கு ஒரு துளியாவது இருக்கையா? சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டில் எங்கு பார்த்தாலும் கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் சீண்டல். ஒரு காலத்தில் ஆண்டன்னு சொல்லுவான், அடிமைன்னு சொல்லுவான். ஆண்ட அடிமையை வதைப்பான். அது ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துக்கு போகிறான் நம்ம ஆள்லாம். இவனும் போகிறான்னு சொல்லுவான். அதெல்லாம் பொய், நம்பாத, பொய், எல்லாம் பொய். நம்ம ஆள் யார்? ஐயா ஜீவா, கக்கன், காமராஜர், இவங்கெல்லாம் போராடினாங்க. அதை இவங்க போரான்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அதிகாரத்தில் இருப்பவன் அதிகாரத்தில் இல்லாதவனை இன்றைக்கு ஒடுக்குகிறார்கள். இன்னைக்கு நிலைமை. எவன் அரசியல்வாதியோ அயோக்கிய பயல்ல ஓட்டு போட்ட மக்களிடத்திலே வாக்களித்து வாங்கி போடுகிற அயோக்கியர்கள் நீங்கள் என்னடா வச்சிருக்கிறீங்க? என் தம்பி அஜித் குமார் எப்படா இறந்தான்? வடா நாளைக்கு சொல்லு. என்னடா அந்த தம்பி சாத்தாங்குளத்தில் 2 பேர் இறந்தாங்களே, அன்னைக்கு குதிச்சானுங்க பார்த்துங்க இவனுங்க. கனிமொழி அக்கா, கலைஞர் அடிக்கடி சொல்லுவாராம், எனக்கு வந்து கனி கூட வேணாம், மணி கொடுத்தா கொடுத்துருங்க, நான் வாழ்ந்துக்கிறேன் பாரான். அப்போ அந்த அக்கா நேரம் அங்கே போட்டு எப்படி போகுதுன்னே தெரில. பசி இன்றைக்கும் போய் பாரு. அது ஒரு வார்த்தை சொல்லு தெரியுமா? தமிழ்நாட்டில் கலைஞர் மாதிரியே போய் சொல்லுவோம். கலைஞர் எப்படி அண்டப்புழு ஆகாசப்புழுலாம் புழுகிறாரோ அதே மாதிரி போய் சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள். எப்போ சொல்லிச்சு? எங்கள் சித்தப்பா எடப்பாடி இருந்தாப்புலையா, அது ஒரு டெட் பாடி, அது புரோஜனம் இல்லாத ஆள். அது இருந்தப்போ சொல்லிச்சு. இன்றைக்கி எல்லோரும் வந்து குடிக்காமல் இருக்கிறாங்களா? நான் வர்றேன், உண்மை கதை நான் சொல்கிறேன் கேட்டுங்க. நானும் தம்பி வர்றோம். மூளை கடையில் ஒரு ஆள் படுத்து கிடக்குறான். இந்த பக்கத்தில் ஒரு பை இருக்குது, இது போடுங்க. இந்த பக்கத்தில் ஒரு பை, கேரி பை, அது என்ன சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் பை, அது இந்த பக்கத்தில் இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு பை, 2 கையிலையும் பையை பிடிச்சிக்கிறான். ஒரு பையில் 1.5 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுக்கிறான் இந்த கையில். இந்த கையில் புள்ளிலுக்கு ஆப்பிள், திராட்சை இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறான். இந்த கையில் மல்லாக்க படுத்து கிடக்குறான். கலைஞர் படுத்துருக்கிறாரு போய் எங்கே பீச்சில், அந்த மாதிரி படுத்து கிடக்குறான். நாய் அந்த கறி வச்சுருக்கிறான்ல, அந்த கறி அது இழுக்குது. எந்த கையில்? இந்த கையில் உள்ளது ஒரு நாய் கறி இழுக்குது. இந்த கையில் உள்ளது இன்னொரு நாய் இருக்குது. இவன் பேச முடியல அவரால். ஆள் முடி சாஞ்சு போச்சு. 4 வளைவாக கிடக்குறான்டா. எப்பா இது இல்லாமல் கோமணமே, என் தங்கச்சிங்கெல்லாம் உட்காந்துருக்கு, கோமணமே இல்லையா? அவன் காலைல என்ன திட்டுவாங்கிற சொல்லு பார்ப்போம். நீ சொல்லுங்களேன். காலைல போக தெரிஞ்சுட்டு ஏந்திரிக்கிறான், என்ன திட்டுவான்? என்னப்பா திட்டுவான் சொல்லுங்களேன்ப்பா.
அயோக்கிய மானங்கட்ட பயிலோ ஊருக்கு ஊர் திறந்து வச்சுதான் நான் குடிச்சு கோமனம் தெரியாமல் தெருங்க கரைந்தான்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு டாஸ்மாக் கடைகள் எங்கு பார்த்தா நம்ம ஆள் குடிக்கிறான். நம்ம அண்ணன் தம்பி இதில் இந்த காவல்துறை வேறு, எல்லா காவல்துறையோட சில அயோக்கியா போயிருக்கலாம். இந்த காவல்துறை குடிக்கிற வரலையும் இந்த திருட்டு பயில புள்ள பிடிக்கிறவன் நிற்க மாட்டான். இந்த சந்தில் அப்படியே நிற்பானுங்க, இப்படியே நிற்பானுங்க சந்தில். நம்ம ஆள் போய் டாஸ்மார்க்கில் போட்டுட்டு நேராக வண்டியில் வர்றான் பார்த்தியா, ஸ்டாப் எடுத்து வாயை ஊது. இவன் தான் ஊதிடுறானா? எவ்வளோ போட்டா? எங்கள் உடம்பு வலிங்க, ஒரு கட்டிங் தாங்க சாப்பிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பேசாத, நிறுத்து வண்டி நிறுத்து, வண்டியை ஓரம் கட்டிட்டு போ. இல்லையா? எவ்வளோ காசு வச்சுக்கிறேன்? ஏங்க சம்பளம் 700 300 குடிச்சிட்டேன், 200 பிள்ளைக்கு தின்பண்டம் வாங்கி வச்சுக்கிறேன், 500 போச்சு, பாக்கி 200 இருக்குது, 200 அது கொடுத்துட்டு போ. ஏங்க என் பொண்டாட்டி பார்த்துட்டு இருப்பாங்க, விளக்கமாத்த அடிப்பாங்க. அப்போ அதெல்லாம் முடியாது, விளக்கமாத்த அடியை நீ வாங்கிக்க, 200 கொடுக்கல, நான் 200 வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டி விளக்கமாத்த அடிப்பான். இவங்க எல்லா காவல்துறையும் சொல்லக்கூடாது, நல்லவர்கள் இந்த மண்ணில் இறக்கிறார்கள்.